மணித்துளிகள்ங்க. இருக்குமா, ஒரு 20 minutes இருக்குமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எத்தனையோ சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் அவர்கள் வழிவந்த நமது குருபிரான் பாதம் பணிந்து ஆன்ம விசாரணை, ஆத்ம விசாரணை என்ற தலைப்பிலே, ஆன்மா ஆத்மா ரெண்டும் ஒன்றுதான். அந்த நிலையிலே அந்த விசாரிப்பு, அது வரைக்கும் மனித குலம் கொஞ்சம் வேக ஒரு வாழ்க்கை, அந்த மிருகத்தன்மையிலேயே வாழ்க்கை, உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை, உணவுக்காக பிறர் பொருள் கொலை, அந்த உயிர் கொலை, பிறர் சுதந்திரம் பறித்தல் என்ற தன்மையில தான் ரொம்ப காலமா அந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த நிலை. அப்போ தொடர்ந்து மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருள வந்த பயம் சூரிய ஒளியை பார்த்தா போகுது. அப்போ சூரிய ஒளி ஏதோ ஒரு சக்தி மிக்கது கொஞ்சம் உணரும். அடுத்து மரத்துல படுத்துட்டு இருக்கிறப்போ, கீழே விழறப்போ அவனையும் அறியாமல் தூக்கத்துல கீழே விழறது, இப்படியெல்லாம் வாழ்க்கை முறையில கொண்ட குழப்பங்கள், தனக்கென இருப்பிடம் அமைத்து கொள்ள வேண்டும். அதே மரத்தை வெட்டி கொஞ்சம் தரையில படுக்கிறதுக்கான அமைப்பா ஏற்படுத்திக் கொள்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு விரிவாகின்றது. இயற்கையை புரிந்து கொள்கின்றான். வாழ்க்கையை மெல்ல அறிவு முறையில அந்த தனக்கு வேண்டுங்கிற வசதி வாய்ப்புகளை, தேவைக்கான உணவு தேவைக்காக பயிரிட கற்றுக்கொள்கின்றான். பார்க்கறான், ஏதோ சில விதைகள் கீழே இருக்கு, மழை பெஞ்சா உடனே துளிர ஆரம்பிச்சிடுது. அப்போ விதையை மண்ணில் போட்டு தண்ணீர் விட்டால் முளைக்கும் அந்த அறிவு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு விரிவாகி கொண்டிருந்த நிலையில எங்கோ ஒருவர் இதற்கெல்லாம் மூலம் என்ன, மூலம் என்ன, மூலம் என்னன்னு ஆராய்ச்சி செய்யும் போது, அந்த ஆராய்ச்சிக்கு பெயர் தான் விசாரணை. விசாரிக்கிறாரு. எங்க வெளியில விசாரிக்கல, யார்கிட்டயும் போயிட்டு அவருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? இப்படி நம்மளை சுத்தி இயற்கை என்ற தன்மையில ஒண்ணு முளைக்குது, ஒண்ணு அந்த மாதிரி தனக்கு வேணுங்கிற காற்றை கொடுக்குது. அது சூரிய வெப்பம் அந்த அளவுக்கு உயிர்காரனாக இருந்து கொண்டு நம்மை ஆட்டுவிக்கின்றது. ஒவ்வொன்றும் கோள்கள் மாற்றம் பெறுகின்றன. நிலவு 28 நாளைக்கு ஒருக்க அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதன் தன்மை, ஒளிவு கொடுக்கும் தன்மை. இப்படி ஆராய்ச்சி தனக்குள்ளாகவே மேற்கொள்ளும் போது அந்த விசாரணை உயிரை பற்றின விளக்கம், அது வரைக்கும் காற்று வரைக்கும் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு புலப்பட்டு உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் உள்ள போகும்போது உயிர் என்ற தன்மையில தனக்குள்ளாக அந்த ஆத்மாவாக உள்ளதை உணர்ந்து, பரமாத்மாவாக பிரபஞ்சம் முழுவதும் அந்த உள்ளதை உணரக்கூடிய தன்மையில அந்த விசாரணை முடிவு பெற்றது. எப்போ? அவங்களுக்குள்ளாக பயணப்பட்டு தனக்குள்ள உள்ள அந்த உயிர் சக்தி சுழற்சி, அதனுடைய ஆற்றல் வெளிப்பாடு, அதனுடைய பதிவுகள், அதே மாதிரிதான் பிரபஞ்சம் முழுக்க அந்த உயிர் சக்தியின் சுழற்சி தான் சக்தி களமாக, இயக்க களமாக, எல்லாவற்றிற்கும் அடிப்படை துகளாக அனைத்தையும் உணர்ந்தார்கள். அப்ப அந்த உணர்ந்த நிலையில எழுந்ததுதான் வேதங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பௌதீக பொருட்களான மந்திர விளக்கங்கள். அந்த மந்திரங்கள் கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவர்களுக்குள்ளாக எப்படி பிரபஞ்சம் முழுவதும் சப்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த இறைத்தன்மை இருந்ததோ, அது அப்படியே அவர்களுக்குள்ள உணர்ந்து அதை பிறருக்கு ஓதும் போது அது எழுத்து வடிவம் கிடையாது, வரி வடிவம் கிடையாது. அந்த பொருள் என்பது அந்த தன்மையில நம்மளால உணரப்பட்டது. இந்த நிலையில மற்றவர்களுக்கு ஓதி 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 4 வேதங்களாக
அந்த அதுதான் நம்மளுக்கு விளக்கமாக தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம், அயனாம்சம் பிரம்மம் என்று அந்த ஆத்ம விசாரம் தேடல் தான் அவர்களை அது நீயாக இருக்கிறாய், அது அகம் உனக்குள்ளாக அறிவாக இறைத்தன்மை இருக்கின்றது. அந்த அறிவு எப்படி இருக்கு? பிரஜானம் என்ற உணர்வாக இருக்கின்றது. ஒருத்த மயக்கம் போட்டா என்ன சொல்லுவோம்? பிரஜையே இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி உணர்வாக இருக்கின்றது. பிரஜானம் பிரம்மம், அயனாம்சம் பிரம்மம். காணுகின்ற அத்தனை பொருட்களிலும் அதே இறைத்தன்மை, அதே உயிர்த்தன்மை, அதே நுணுக்கமாகிய அடிப்படை இயக்க மூலக்கூறு அமைந்திருக்கின்றது என்று உணரும் போது அந்த ஆத்ம விசாரத்துக்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த உணர்வைதான் அடுத்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து, வேதங்கள் வரைக்கும் உபனிஷத் வரைக்கும் சிலை எல்லை கட்டிய சிலை உருவமான கடவுள் அமைப்பு கிடையாது. உபனிஷத் என்பது அந்த வேதங்களுக்கு விளக்கம் கூற வந்தது. அதுல உயிரை பற்றின விளக்கம் அவ்வளவு நல்லா இருக்கும். நான் அன்னைக்கே ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சேன் அதை. நசிகேசசு என்ற 12 வயசு பையன், அவங்க அப்பா 9 வயசு சிறுவன், அவங்க அப்பா யாகம் பண்றாரு. அந்த யாகத்தினுடைய நோக்கம் உலக மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுல அவர் பண்ணக்கூடிய அந்த யாகம் எப்படின்னா, முதல்ல அவர்கிட்ட இருக்கிற நல்ல பொருட்களை எல்லாம் தானமாக, உயிரினங்கள், பசுக்கள், கன்றுகள், குதிரைகள் என்று எல்லாவற்றையும் செல்வத்தை எல்லாம் தானமா கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுக்கிட்டே வந்து கடைசியா எலும்பும் தோலுமா இருக்கிற அந்த உயிரினங்களையும் கொடுக்கணும். அந்த யாகத்தினுடைய வரையறை அதுதான். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு உண்டு. இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப பார்த்துட்டே இருக்கிறப்போ எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்பா, இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கே, எதனால? அப்ப என்னையும் கொடுத்துருவாரோ அவனுடைய தோணல். அப்ப அப்பா கிட்ட போயிட்டு நச்சரிக்கிறான். அப்பா, என்னையும் கொடுத்துருவீங்களா? அவர் அந்த யாகத்துல மும்முரமா இருக்காரு. ஏதோ ஒரு வேக எண்ணத்துல, ஆமா உன்னை கொடுத்துட்டேன் போ, யமலோகத்துக்கு யம தர்மராஜாக்கு உன்னை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த பையன் தந்தை சொல் மீறாத அந்த மகன், இந்த விளக்கங்கள்லாம் ஓரளவுக்கு அந்த ஞான குழந்தை, அது அந்த தன்மையில போகுது. அது பிறக்கும்போதே அந்த தேடல் இருந்த குழந்தை, இந்த ஆத்ம விசாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தேடலுடைய அந்த குழந்தை யமல் தர்மராஜா, அந்த கட்டோபனிஷத்தினுடைய கதை இது. அங்கு யமப்பட்டினம் செல்கின்றது. அங்கு யமதர்மராஜா 3 நாள் ஆகிறது இந்த பையனை பார்க்கறதுக்கு. அப்போ அவர் தன்னுடைய தாமதத்துக்கு தர்மராஜா அவர் அந்த நிலையில 3 நாட்கள் நான் தாமதமாக உன்னை பார்த்தேன், அதனால 3 வரங்கள் உனக்கு கொடுக்கப்படுகின்றன, என்ன வேணுமோ கேளுன்னு சொல்றாரு. அப்ப அவன் கேட்கிறான், முதல் என் அப்பாவுடைய யாகம் நிறைவேறி உலக மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். 2வது வரம், நான் திரும்பி போகும்போது, அவனுக்கு நல்லா தெரியும் நான் திரும்பி போறோம்னு, திரும்பி போகும்போது அப்பா என்னை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது வரம், நீ யம தர்மராஜா தானே, உயிரை எடுக்கக்கூடியவன் தானே, உயிரைக்கு எனக்கு அதற்கான விளக்கம், உயிரை பற்றின விளக்கம் உனக்கு மட்டுமே நன்றாக தெரியும், அதற்கான விளக்கத்தை எனக்கு சொல். யம தர்மராஜா அவனுக்கு என்னென்னமோ ஆஃபர் பண்ணி பாக்குறாரு. இது வேணுமா, அது வேணுமா, சொல்லு, கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், உனக்கு என்ன பொக்கிஷம் வேணுமானாலும் தரேன். இல்லை, எனக்கு அந்த ஆத்ம விசாரம் எங்க ஆரம்பிக்கிறது பாருங்க. 9 வயசு சிறுவனிடத்தில் அந்த ஆத்மா என்ற உயிரை பற்றின விசாரம் ஆரம்பித்து கேள்வியாக வந்து அந்த யமதர்மராஜா அதற்கு சொல்கின்ற பதில் தான் அந்த கட்டோபனிஷத். அப்ப அந்த தன்மையில ரொம்ப ஆழமாக அவருடைய உயிரோட விளக்கம். அதுல ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். இந்த உடல் என்பது அந்த தேர் என்ற வடிவமாக வர்ணிக்கப்பட்டு அதில் உள்ள 5 குதிரைகள், அதில் பூட்டப்பட்ட 5 குதிரைகள் கண், காது, மூக்கு, தோல், வாய் என்ற தன்மையில நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கடிவாளங்கள், மனம் என்ற கடிவாளம், அதை அறிவு, அதை தேர் ஓட்டுபவன் அறிவு என்ற தன்மையில அந்த கடிவாளத்தை பிடித்து நிறுத்தி ஓட்டும் போது அந்த 5 குதிரைகளும் செல்ல வேண்டிய பாதையில் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேரும். அந்த கடிவாளத்தை விட்டாச்சுன்னா 5 குதிரையும் ஒவ்வொரு பாதையில போய் தேருடைய அந்த பயணமே தடைபடக்கூடிய, எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்ல முடியாமல் மீண்டும் அது தவிக்கக்கூடிய நிலையில அந்த பயணம் அமையும். அப்படி இந்த உடம்பு நடத்துகின்ற உயிர் என்ற அந்த அறிவுத்தன்மையை பற்றி அவனுக்கு விளக்கம், அந்த உயிரை பற்றின விளக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல. அப்படி அந்த உயிர்தான்
ஆத்மா என்ற பெயரிலே நமக்குள்ளாக சுழன்று இயங்கி அதன் வெளிப்பாடாக தள்ளும் ஆற்றலாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கின்றது. கொள்ளும் ஆற்றலாக இருந்து கொண்டு அந்த எண்ணம் சொல் செயலை பதிவு செய்து மீண்டும் 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 பிறக்க வைக்கின்றது. இத சுவாமிஜி ரொம்ப அழகா குடுத்துட்டாங்க. அந்த காந்த தத்துவம் ஒன்றே இறைநிலையை அடையக்கூடிய வழி என்ற தன்மையில அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கணும்னா அந்த உயிர் இயக்குது. எப்படி இயங்குது? அது சுழன்று இயங்கும் போது கொள்ளும் தன்மையில பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றலை எல்லாம் தனக்குள்ளாக ஈர்த்து கொண்டு நம்ம சாப்பிடுற சாப்பாடு 7வது தாதுவாக மாறி அந்த விண் என்ற உயிர் சக்தியாக மாறி உடம்ப நடத்துது. நடத்தும் போது அதிலிருந்து விரிவலை 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 என்ற தன்மையில கண்ணு வழியா விரிஞ்சு அந்த காட்சியை கொள்ளுது. காது வழியா விரிஞ்சு அந்த சப்தத்தை கொள்ளுது. அப்படி ஒவ்வொன்றும் இறைத்தன்மைதான் அங்கு சப்தமாக காற்று என்ற அந்த அணுக்களின் கூட்டம் தான் சப்தமாக உணரப்படுகின்றது. திரும்ப பாத்தீங்கன்னா வெளியில 5 பூதங்கள் என்ற இறைத்தன்மை, உள்ளுக்குள்ள நமக்குள்ளேயும் அதே 5 பௌதீக பொருட்கள். இதனுடைய விரிவும் சுருக்கமும் விரிவும் சுருக்கமும் விரிவும் சுருக்கமும் தான் பதிவுகள் 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 என்ற தன்மையில கருமையத்துல பதியும் போது அது ஆன்மா என்று வர்ணிக்கப்படுகின்றது. இது எங்கேயோ யாரோ ஒவ்வொரு ஆள உணர முடிந்தது, தேட முடிந்தது. சுவாமிஜி சொல்லுவாரு, எல்லாரும் போனாங்க தேடுறதுக்கு. பெரிய ஒரு மறைப்பு இருந்தது அது. அந்த மறைப்பு சுவரை தாண்டி 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 அங்க போறாங்க. அந்த சுவர்ல எட்டி பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த ஆனந்த காட்சி, அந்த லயம், சிவலயம் கிடைச்சிடுது. அங்கேயே ஆழ்ந்து விடுகிறார்கள். நான் மட்டும்தான் திரும்பி வந்து இப்படி ஒண்ணு அங்க இருக்கு, எல்லாருக்கும் உரியது. மனித உடல் உயிர் இருந்தா போதும். வாங்க உங்களை எல்லாம் கைப்பிடிச்சு அந்த நிலைக்கு இட்டுச் செல்ல முடியும் என்று திரும்பி வந்து இந்த மாதிரி விளக்கங்களை கொடுத்தவர்கள் மிகச்சில பேர். அதுல சுவாமிஜியும் ரொம்ப முக்கியமானவர். உணர்ந்தவர்கள் அந்த கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் சொல்லுவாங்க. அங்க போய் கண்டவங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அத அ அரைகுறையா வந்து சொல்றவங்களுக்கு அவங்க கண்டதே இல்ல. ஆனால் மகரிஷி அவர்கள் கண்டதை விண்டுரைத்த அந்த புண்ணியம் நமக்கெல்லாம் ஏதோ கிடைத்து அந்த தன்மையில மற்றபடி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தது? பட்டினத்தார் கேலியா சொல்லுவாரு, அன்ன விசாரம் மதுவே விசாரம், சொர்ண விசாரம் தொலையா விசாரம். அந்த நிலையில தான் நம்ம வாழ்க்கை இருந்தது. சாப்பாடு, துணிமணி, பொன், நகை, வீடு, பத்திரம், பத்திரம், பத்திரம். மேல 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 இந்த உயிர் தொகுப்பு திரும்ப 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 ஏற்கனவே வந்த பதிவுகளின் காரணமாக அதையே தேடிக்கொண்டு அதிலேயே நிறைவு பெற்றுக்கொண்டு நிறைவு பெற்றாலும் அடுத்த தலைமுறைக்கு தேடக்கூடிய இன்னும் 10 தலைமுறைக்கு கூட தன்னை சேர்ந்தவர்கள் அப்படியே அந்த பணத்திலேயே மிதக்க வேண்டும், சுகபோக வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்ற தன்மையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நொடிப்பொழுதில் அந்த உணர்வு கிடைத்தவர்கள் எவ்வளவு பேரு. அந்த மாதிரி ஒரு அந்த ஆத்ம விசாரம் என்பது அந்த ரமணருக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா, அவர் சும்மா 17 வயசுல ஒரு மரண அனுபவம் வருது. அவர் ரூம்ல போய் படுத்துக்கிறாரு. மரண அனுபவத்தை உணர்றாரு. செத்து போனா என்ன நடக்கும்? உடம்புக்குள்ள அப்படியே அந்த விசாரம் தொடர்கின்றது. நான் கட்ட மாதிரி கிடக்கிறேன். என்னைய தூக்கிட்டு போறாங்க, என்னை எரிக்கிறாங்க. அப்படி அவருடைய விசாரணை அவருக்குள்ளாக நிகழ்ந்து 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 இந்த கட்ட மாறி கிடக்கிறதையும் ஒண்ணு உணருது, தூக்கிட்டு போறதையும் ஒண்ணு உணருது, அங்க எரிக்கிறதையும் ஒண்ணு உணருது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு நிலை நீங்காமல் தொடர்ந்து அந்த ஒரு இருப்புத்தன்மையை அவருக்குள்ளாக உணர்த்த 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 அப்படியே அவருக்குள்ளாக அந்த ஆன்ம வெளிச்சம் ஒரே பொருளாகிய அந்த பிரபஞ்சம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒன்று மறைபொருளாக உள்ளது, நமக்குள்ளாகவும் இருக்கின்றது. இறந்த பின்பும் அது உள்ளது. அதுக்கு அழிவு கிடையாது. உயிரோடு இருக்கிறப்போ இந்த 5 புலன் மூலம் தொடர்பு கொண்டு பதிவுகளை பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் அந்த வழியில் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் என்று இயக்கிக் கொண்டிருந்த நிலையிலே இறந்த பிறகும் அதே தன்மையை அவரால் உணர முடிந்த போதுதான் அந்த ஞானம் என்ற அந்த ஆத்ம விசாரம் அன்றே முற்று பெற்று விடுகின்றது அவருக்கு. அந்த முற்று பெற்ற நிலையில தான்
அந்த நிலையில அவருடைய வாழ்க்கை முறை, அதுக்கப்புறமே அப்படியே திருவண்ணாமலைக்கு வந்து அந்த முற்றறிவுல அது அழகா சொல்றாரு பாருங்க சுவாமிஜி. என்னுடைய அறிவிற்கு ஆதி மூலம் இறைவன் எனும் உணர்வு என் தவத்தால் பெற்றேன். என்ன சொல்வேன்? இவ்வுணர்வு உடலைக் கொண்டு இயங்கிப் பெற்ற பதிவுகளை விழுங்குமா போல் மின்னொளியால் அறிவு, உயிர், உடல், பாரண்டம். அதுதான் ரமணருக்கு நடந்தது. இது அழகா சுவாமிஜி வரிகளா நமக்கு கொடுத்திருக்காங்க. சுவாமிஜியும் அந்த நிலையில் வாழ்ந்த ஞானி, எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கங்களை அளித்த ஞானி. மின்னொளியாய் அறிவு, உயிர், உடல், பாரண்டம், மிக விரிந்த பேரண்டம் ஒன்றில் ஒன்றாய் பின்னி பின்னி நியதியோடு இயங்கி அந்த பெருவெளியில் அனைத்துமாய் அறிவுமாய் ஆனேன். அப்ப அனைத்துமாக இருக்கிறது அந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய வான்காந்தம். நானுமாய் என்னுடைய ஆன்மாவாக இருந்து செயல்படு கொண்டிருக்கிறது நானாக உள்ள ஜீவகாந்தம். பரலோகத்தில் உள்ள எங்கள் பிதாவே அப்படிம்பாங்க. அந்த மூலத்தன்மையை சுவாமிஜி இன்னொரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க. அந்த தந்தையாக இருப்பதும் அதுதான், மகனாக உள்ளதும் அதுதான், பேரனாக உள்ள காந்தம் பாட்டன் கையை பிடித்து கொண்டு ஆடும் ஆட்டம் அப்படிம்பாங்க. இந்த ஆத்ம விசாரம் அவருக்குள்ளாக ஒவ்வொன்றாக நான் யார் என்று அந்த கேள்வி, நல்லுயிர்ப்பு அறிவிற்கு, அறிவுதான் கேள்வி கேக்குது, அறிவுதான் புரிஞ்சுக்குது. அதே அறிவு என்ன பண்ணுதுன்னா சாதாரண நிலையில இந்த மாதிரி புறப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில மாற்றி 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 அந்த ஆன்ம நிலை என்றால் என்ன அப்படின்னு ஒரு பாடல்ல சுவாமிஜி சொல்லியிருக்காரு. ஆன்மீகத்துறை என்றால் அறிவை நாடி அதன் இயக்கம் இயல்பு கண்டு. அப்ப அந்த இயக்கத்தையும் கண்டாங்க, இயல்பையும் கண்டாங்க, இருப்பையும் கண்டாங்க. அந்த சக்தி நான் எனும் போதினிலே வேகமாயும் ஞாபகமாயும் நான் எனும் போதிலே வேகமாகுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு அனுபவம். அந்த ஐயா பாட சொன்னாங்க, மைக்கு மியூட் பண்ண முடியல. அப்ப உடனே என்னுடைய அறிவு என்ன பண்ணுச்சு? வேகப்பட்டது. மியூட் பண்ணல, எப்படி பாடுவது, எப்படி அதை தெரிவிப்பது? வேகமா உடனே நடக்குது. அதெல்லாம் இன்ஸ்டன்டா அப்படியே நீங்க தவநிலையில உட்கார்ந்தா கூட அந்த நிலையில அந்த எண்ணம் என்பது வேகமாயும் ஞாபகம் உடனே நேத்து பண்ணாங்க, இன்னைக்கு பண்ணல, ஏதோ நடக்குது, அவங்களால பண்ண முடியலையோ, எண்ணம் போகுது நினைவலைகளாக. அந்த நிலையில இயங்கும் நிலையும் மேலும் ஊன் உருவ அறிவியக்க கோடா கோடி உயிரினங்கள் அனைத்திலும் அவ்வரூபமேதான் மேன்மையுடன் அந்தந்த நிலைமைக்கேற்ப. நம்ம தவத்துல உட்கார்ந்துருக்கச்சேயே ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு ஞாபகம், ஏதோ ஒரு எண்ணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த கடல்ல தான் நம்ம இருக்கோம். அது அப்பப்ப அல அலையா அல அலையா அல அலையா எழுந்து 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 நம்மை அலைக்கழிப்பதை பார்க்கிறோம். மிக அந்த நிலையில உயிரினங்கள் அனைத்திலும் அதேதான், அதே உயிர் சுழற்சி, அதே காந்த வெளிப்பாடு. அந்த நிலையில மேன்மையுடன் அந்தந்த நிலைக்கேற்ப மிகச் சிறப்பாய் விளங்கும் நிலை அறிதலாகும். அந்த அறியக்கூடிய நிலைதான் ஆன்ம விசாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளக்கம், அதற்கான ஒரு நிறைவு, அந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு தன்மை. அதனுடைய தன்மை வேகப்படுவதும் அதுதான். உள்ள செல்லும் போது அந்த எல்லாவற்றுக்கும் மூலமாக உள்ளதை உணர்த்தக்கூடியதும் அதுவே உணர்த்தது. அதுவானால் அதுவே சொல்லும். அந்த ஆன்ம விசாரத்துக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. உணர்ந்த மகான்கள் நபிகள் நாயகம் வாழ்க்கையில ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் நிறைய விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிற போது அந்த விசாரம் உள்ள அந்த அன்பர்கள் அவரை நோக்கி வந்து அதற்கான சந்தேகம், அதற்கான விளக்கம், அதற்கான பதிலை தேடி பெறுவது வழக்கம். இவரோ அந்த ஆன்ம நிலையில் ஆழ்ந்து அந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பெருகிக் கொண்டே இருக்கின்ற அந்த பிரம்மத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு வயதான அம்மா வருகின்றார்கள். அவர்கள் எப்பொழுதுமே யார் பெரியவர்களை தேடி வந்தாலும் பழங்கள் கொண்டு வருவது வழக்கம். அதுவும் அந்த அம்மா நிறைய கேள்வி எடுத்துக்கிட்டு வருது. இதுனா என்ன, அதுனா என்ன, ஏன் வாழ்க்கையில் இப்படி துன்பம் என்று அவர்களுக்குரிய அந்த சந்தேகங்களை, அந்த விசாரணை என்ற நிலையில வராங்க, கேக்குறாங்க. அந்த அம்மா திராட்சை பழம் கொண்டு வருது. மெல்ல நபிகள் நாயகம் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டே அந்த நிலையில அந்த அம்மாவோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சு அந்த அம்மா கிளம்பிடுது. கிளம்பும் போது
சுற்றி இருந்த சீடர்களுக்கு ஒரு சந்தேகம். எப்பொழுதுமே எந்த உணவு பண்டம் வந்தாலும் நபிகள் நாயகம் எல்லோருக்கும் கொடுத்து அதை பங்கிட்டுக் கொண்டே சாப்பிடுவது வழக்கம். அப்ப அவங்க கேக்குறாங்க, என்ன திராட்சை? அந்த அம்மா போயிடுது. திராட்சை ரொம்ப நல்லா இருந்ததா? நீங்க மட்டுமே சாப்பிட்டீங்களே அப்படின்னு. கைக்குள்ள 2 திராட்சைய வச்சிருக்காரு. கொடுக்கிறாரு அந்த சீடர்களுக்கு. முகம் கோணுகிறது அவர்களுக்கு, அந்த அளவுக்கு புளிப்பு. அவர் சொல்றாரு, இது அவங்க அந்த அம்மா முன்னாடி கொடுத்தா, நீங்கள்லாம் இந்த மாதிரி சுளிக்கும்போது அந்த அம்மா எத்தனை கேள்வியோட வந்தாங்க, எத்தனை அவர்களுக்குள்ள தேடல் இருந்தது, அந்த விளக்கமெல்லாம் மறந்து போயிடும். இவருக்கு போய் இப்படி ஒரு புளிப்பான திராட்சையை கொண்டுட்டேனேன்னு மனம் வருத்தப்பட்டு போவாங்க. எப்படி பாருங்க ஆன்ம உணர்வு. இப்போ அந்த அம்மா தெளிவா போறாங்க. அதனாலதான் உங்களுக்கு நீங்க உடனே ரியாக்ட் பண்ணிடுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கல. இந்த ஆன்மா அதெல்லாம் ரியாக்ட் பண்ணாத ஆன்மா. எல்லாமே அந்த புளிப்பும் இறைத்தன்மைதான் என்று உணர்ந்த பேரான்மா. அந்த தன்மையில தான் மகான்கள் தாங்கள் விளக்கினேன் விளங்கியேன்வாரு சுவாமிஜி. அந்த மாதிரி ஆர்வமோடு என் அறிவினில் இணைந்துள்ள நண்பர்கள் அன்பர்கள் அப்படின்னு இப்ப கூட ஒரு காந்த தத்துவ பாடல் பார்த்தோம். அப்போ இணைந்துள்ள நம்மை எல்லாம் அரவணைத்து அந்த நிலையில அந்த விளக்கங்களை கொடுத்த அந்த விளக்கங்களை நாம் வாழ்க்கையாக வாழக்கூடிய அத்தனை வழிமுறைகளும் உடற்பயிற்சியாக காயகல்பமாக தவமாக கொடுத்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம அழுக்குகளை போக்கக்கூடிய தற்சோதனை பயிற்சிகளாக கொடுத்து அந்த விசாரணையில் நம்மை நாமே உணர வைத்த மகானின் பாதம் பணிந்து இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மேலும் மேலும் விசாரித்து அந்த ஆன்ம உணர்வில் திளைப்போம், அமிழ்வோம், உணர்வோம், உணர்ந்த நிலையில் வாழ்வோம் என்று சொல்லி ஆனந்த வாழ்வு பெற அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். So Maharishi has given a powerful tool for soul investigation, say for example, introspection. So he has given introspection for all of us. So in the introspection and even in Maunam, we are doing all those kind of things. Say for example, uh, controlling of anger. So we are asking our soul, we are investigating our soul, like why we are getting the anger, on whom we are getting the anger, and what is the reason behind that, and we are trying to eradicate that one by prayers, by saying Varga Valamudan. So we are eradicating the imprints, what we have it earlier and what we have it right now. At the same time, like so we are interrogating ourselves why we are getting the sad on a particular concept, or the on a particular the thing happening in our life. So we are going very deep inside in Maunam, and we are going we are thinking very deep inside when we are doing our introspection, and that purifies our souls. So in Buddhism, they had an investigation, like, you know, after the death they had a soul investigation. So based on, I mean, it's like you know, it's like a myth or whatever, maybe, like after death, when they goes up, like the gods will investigate what he does in his life, and based on that he will be given the good thing or the bad thing or whatever, maybe, like we will call it as naragam as well as the swargam in Tamil. uh, the same thing, like no, we no need to wait until our death. So when we use our Vedatri Maharishi, our guru's introspection, so we can purify our soul right now in this world. So once we get purified, then we no need to worry about life after death. uh, that is my kind opinion. Thank you very much for giving the opportunity. If anybody of you wants to share something, please go ahead. Be blessed by the divine. Arulaya, please go ahead. Investigation means actually how much it's a pure, actually our soul, how much it is a pure. uh, so as you said, right, anger,
Jealous or other bad things actually. How we are going to remove it actually? How so each small thing also it is infecting our soul actually. So even a small thing, day by day it will be become a big one actually. We need to remove it when it is a small one actually. That is a kind of purifying our soul actually. That is the so for that, right, frequently we have to do that soul investigation actually. That's what Maharishi were teaching us actually. That's what we are doing in the during the silent meditation, and then introspective actually, as you said. That's what my understanding. Nandri. Thank you. Yeah, be blessed by the divine. Anyone else? Atma Vicharane, self-inquiry. Um, Both are same. So it just started. Um, it just started when Ramana Maharishi was raising this question, "Who am I?" and get the answer to it. But people who are very keen on to understand who they are raising this question or directed to raise this question by the great gurus, and then it naturally makes us to dive in and get the answers to it. Um, in Vedatriyam, we have a detailed planning of how to approach this as step-by-step process. As Venkatesh Kumar Iyer referred, the Agathaivu is one of the greatest gift by Maharishi to the world. It has like very detailed steps to um, understand the mind with the help of mind and with the help of our own mind by raising a question on each and every thought which rises and understand the root of each and every thought. Uh, when we go deep and deep, Maharishi, in Maharishi's teachings, we can understand everything in this universe is in a spinning motion. And that spinning motion is initiated or like started from the source of everything and then ends it in the source of everything. So when we go deep and try to understand those um, sensations as a personal experience, then whenever we see a friction, whenever we feel a friction, whether it is through thoughts or whether it is a physical or mental or any kind of a sensation, will always be blossomed as a love and compassion. Anandi Amma was referring at the end of her satsang that the conversation between a old woman and Prophet Muhammad. So the gesture or the action or the kindness given to that lady's questions and then the conversation uh, given by Prophet Muhammad is the pure love and compassion. So when we get that sensation of what we are and what became we are, or what we really are, the moment after that will always be love and compassion with any kind of worldly thing. And when we interact with the only
deepest feel we have will be love, and the action of love will come as a kindness. And when we feel that sensation as a dualism, then we'll always feel the gratitude. So then the gratitude go back to love and compassion again when we go deep into it. So we have to thank all the gurus and our beloved Guru Vethathiri Maharishi to give us this greatest gift of introspection, which helps us to purify ourselves and then get this blissful state. Be blessed by the divine. Thank you for the opportunity. Ayya. Be blessed by the divine. Thank you, Aya. Any volunteers? Anandi Amma, do you wish to say something about the topic? All this understood so well. Okay. We in our life always, when we don't know this, Amma, be blessed by the philosophy, divine. Amma, your voice is little. can you hear Aya? It's better now, Amma. Please go ahead. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். All I understood this topic very well and explained by you all very well. Day-to-day life, when we don't have this. Amma, sorry to Can't you- disturb you, Amma. Still, we are not able to hear your voice clearly, Amma. Wait, I'll try. Now, shall I? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். There is a noise behind, and like I don't know. Perfect. All of you very well explained the Atma Vicharana topic, self-realization only, that is. Usually in day-to-day life, we are all very much keen about the investigation and inquiry about in and around us, about the people, about their property, about what nature they are, what native they are, like that, so many questions within us. Then we will inquire through somebody, we inquire them directly, like that. That inquiry is going on. That is nature of our mind. Unless until you come to Guru, we don't know this explanation for all these questions. After we came to Guru, our Guru make us to travel inside. Our other outer travel is limited, and he makes us to travel inside. Then we are getting answers slowly. What is this body made up of? What is soul? What is mind? And what is the characteristics inside us? Why it become again and again the same thing we are thinking? We are by what we are made up of, like that. We are getting very nice answer from our Vethathiri Maharishi. Anma Nokku, he has written one poem. தன்முனைப்பால் தான் தனது என்னும் கருத்தில் தன்னையே புலன்மயக்கால் எல்லை கட்டி. That's why I told we are ready to go out through this sensational pleasures. தன்னையே துன்பத்துள் சிக்க வைத்து, again and again we are doing that பதிவுகள், imprints make us to do the same. தவிக்குங்கால் கடைத்தேற என்னும் போது தன்முனைப்புக்கு ஆதியாய் அமர்ந்த உண்மை. The soul realization is the Adi Nilai. That is again, sensational pleasures is the one end. The other end is our soul realization. Adiyai amarnda unmai தழை தோங்கி எழும் போக்கே ஆன்ம நோக்கம். That is that Anma Nokam, Anma Vicharanai, Atma Vicharam, everything make us to realize the self. Tanmunaipu tanindu, that egoistic nature is gone.
மெய்யுணர்வாய் மாற. It becomes the divine explanation, divine understanding. தவம் ஒன்றே வழி, அதற்கு அரண், அறம் அரணாம். That is அறநெறி வாழ்க்கை. ஒழுக்கம், கடமை, ஈகை, like that. It's gone. Like that, Swamiji given us such a nice way of leading our life by understanding even our egoistic nature is understood by this. And Ramana Maharishi's life, one disciple always used to say, Swamiji, I crossed everything, but this anger I couldn't control. Every time he used to quarrel with somebody, some vessel noise will be in the kitchen by anger, like that. One day Swamiji directly enter in the kitchen when he doing some quarrel with other, making the noise and all with the vessel and all. Swamiji immediately showed him the way. See, now you watch your anger. You, where from the anger comes from. Like that, you go inside. You will realize. Like that, even with the anger nature, he teaches the person, disciple, Atma Vicharanai. That's why gurus are always gurus. We will follow them, make more explanation, more understanding in our life, to lead our life. Thank you. Be blessed by the divine. Thank you, Anandi Amma. Arulaya, will you share some words with us? I think I am good, Ayya. Thank you, Ayya. I'm just listening and enjoying going through that